السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمهل الكافرين أمهلهم رويدا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சதிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூரணமாக சம்பூரணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் நமது ஊரில் தெருநாய்களால் ஏற்படுகின்ற தொல்லைகளை பற்றியும் அவைகளிலிருந்து குழந்தைகளுக்கும் நடந்து செல்லக்கூடிய பாதைசாரி மக்களுக்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை கவனம் எடுத்து ஜும்ஆவில் உங்களோடு நாம் பரிமாறிக்கொண்ட ஞாபகம் உண்டு. இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகள் பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து இருக்கின்ற இந்த நேரத்தில், ஒரு ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்கின்ற இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய் வளர்ப்பதை பற்றி நமக்கு என்ன நற்செய்திகளை நமக்கு சொன்னார்கள், அதில் உண்டான சாதக பாதகங்கள் என்ன, நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். பொதுவாகவே நன்றியுள்ள பிராணி என்று பேசுகின்ற நாம், மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை நமக்கு குறிப்பிட்டு சொன்னாலும் கூட, அவைகளால் மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அதனால் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து அவைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட பிராணிகளை கொலை செய்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை மார்க்கம் தெளிவாக நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அல் குர்ஆன் ஷரீஃபில் நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்ப்பீர்களேயானால், சூரத்துல் கஹஃப் என்ற ஒரு அத்தியாயம், 18வது அத்தியாயம். அந்த 18வது அத்தியாயத்தில் நாய் சம்பந்தமான, குகைவாசிகள் சம்பந்தமான ஒரு வரலாறை நாம் பேசிக்கொண்டே வருகின்றார். அதனுடைய தர்ஜுமாவை படித்தால் உங்களுக்கு புரியும். சயகூலூன ஸலாஸத்து ராபிஉஹும் வ கல்புஹும் ஹாஃபிஸுஹும். அவர்களில் 4 நபர்கள் இருந்தார்கள், 5வதாக நாய் இருந்தது, நபராக நாய் இருந்தது என்று கல்வி என்கிற அந்த வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இந்த ஆயத்தில்
குகைவாசிகளுடைய அந்த குகைக்கு முன்னால் கால்களை விரித்த வண்ணமாக குத்திட்டு ஒரு நாய் நின்று கொண்டிருந்தது என்று அல்லாஹ் நாயை குறித்து பதிவு செய்கின்றான். அந்த நாய் குர்ஆனில் ஒரு வார்த்தையாக அல்லாஹ்வால் பதிவு செய்யப்பட்டு விட்டது. கஹ்ஃப் சூராவில் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வரலாறு. அல்லாஹ்வால் ஜீவகாருண்யம் மிருகங்களின் மீது இரக்கம் காட்டுவதை அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் ஏவுகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். அதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஒரு மனிதர் நடந்து வந்தார். கிணற்று கருகாமையிலே அவர் நின்று கொண்டிருந்தார். தனக்கு தேவையான தண்ணீரை அவர் குடித்துக் கொண்டார். தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாய் தாகத்தால் தண்ணீரால் அது வாடிக்கொண்டிருந்த பொழுது தன்னுடைய காலில் இருந்த மோசாவை கழற்றி கிணற்றுக்கு உள்ளே போட்டு அதிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த மோசாவை நாயினுடைய வாயில் பிழிந்தார். அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார். ஜீவகாருண்யம் நாய்க்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க வேண்டியதுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் விளங்கிக் கொள்ளுகின்ற வகையில் 1400 ஆண்டுகளையும் கடந்து அதற்கு முன்னால் நபிமார்களுடைய வரலாறுகளிலும் அதற்கு பின்னால் கலீஃபாக்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலும் இந்த உலகம் வியக்கத்தக்க ஒரு உண்மையை சொன்னவர்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய் செல்ல பிராணிகளாக வளர்ப்பதில் அது குற்றமாக கருதப்படும். செல்ல பிராணிகளாக அதை வளர்க்க கூடாது. செல்ல பிராணிகளாக அதை நாம் கொஞ்சக்கூடாது. செல்ல பிராணிகளாக நாம் படுக்கின்ற, உண்ணுகின்ற, உறங்குகின்ற, நாம் வசிக்கின்ற வீடுகளுக்குள்ளால் அவைகளை அனுமதிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த வகையிலும் அனுமதி. காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, மலாயிக்கத்துமார்கள் உள்ளே வரமாட்டார். அதிலும் குறிப்பாக நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் மலாயிக்கத்துமார்கள் உள்ளே வரமாட்டார். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உட்பட ரஹ்மத்தை சுமந்து கொண்டு வருகின்ற ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உட்பட வீட்டிற்கு உள்ளால் வருவதற்கு அவர்கள் அச்சப்படுகின்றார்கள். எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகின்றதோ, எந்த வீட்டில் செல்ல பிராணிகளாக நாயை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த வீடுகளில் மலாயிக்கத்துமார்கள் வரமாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொல்லுகின்றார். நபி அவர்களால் சொல்லப்பட்ட இந்த உண்மையான வாசகத்தை இந்த உம்மத் கடைபிடிக்காமல் விட்டதன் காரணத்தினால் அந்த நாயினால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு இன்றைக்கு உம்மத் அதிகமாக ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய நோய்களுக்கு ரேபீஸ் என்றும் அதற்கு எதுவெல்லாமோ எப்படியெல்லாமோ பெயர் சொல்லுகின்றார்கள். அந்த நாய் கடித்து விடுமையானால் அதனால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்பு அந்த மனிதருக்கு தெரியாது. அது 3 மாதங்கள் ஆகலாம் அல்லது 4 மாதங்களுக்கு மேலாகவும் ஆகலாம். அவருடைய நாடி நரம்பு எலும்புகளில் எல்லாம் அந்த விஷம் பரகி அது முழுவதுமாக அவனை மரணத்தின் பக்கம் இழுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த நாய் கடியினுடைய தாக்கம் ஏற்படுத்துகின்றது என்பதை இன்றைக்கோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உண்மை இன்றைக்கு அது வாசிக்கப்படுகின்றது, ஆனால் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கோவையிலே கரும்பு கடையிலே வெளியில் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதரை நாய் விரட்டி கொண்டு செல்லுகின்றது என்கின்ற செய்திகளை பார்த்தோம். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் கூத்தாநல்லூரிலே அந்த தெருவிலே தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை நாய் கவ்வி சென்று விடுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு பரிதாபம், ஒரு சோகம். வெளியிலே விளையாடிக் கொண்டிருந்தது, யாரும் இல்லை, யாருமே இல்லாத இடத்தில் நாய் சுற்றி கொண்டு கடித்தது என்பது அன்றாடம் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அன்றாடம் நாம் பத்திரிகைகளில் பார்க்கின்றோம். அன்றாடம் செய்திகளில், வலைத்தளங்களில், வீடியோக்களாக நமக்கு 10 நபர்கள் 15 நபர்கள் அதை நமக்கு ஷேர் செய்கின்றார்கள். தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையை உள்ளே சென்று தூக்கிக் கொண்டு அதை கடித்து குதறிக்கொண்டு வெளியே வருகின்றது. அதை விரட்டி வந்த மோதாட்டி அவர்களையும் கடித்து விடுகின்றது என்று சொன்னால், தெரு நாய்களால், கடி நாய்களால், வெறி நாய்களால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த பாதிப்புகளில் இருந்து நாம் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட நாய்களை கொலை செய்வதில் எந்தவித
சமீபத்திய உண்மை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை 3,67,604 நபர்கள் நாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு தொகை! 3,67,604 பேர்கள் நாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 20 நபர்கள் சட்ட நபர்களுடைய உயிர் போயிருக்கின்றது. அவர்கள் நாய்க்கடியால் மரணித்து போயிருக்கின்றனர். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய நாய்க்கடிகளால் ஏற்படுகின்ற மரணங்கள் இன்னும் அதிகமாக நமக்கு சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் அதனுடைய செய்திகள் எல்லாம் நாம் படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நம்முடைய குழந்தைகளை, நடந்து செல்லக்கூடிய பாதைசாரி மக்களை நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதில் பொறுப்புள்ள அதிகாரிகள் கவனமெடுத்து செய்ய வேண்டும் என்பதை 1-2 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் ஜும்ஆவில் நாம் வலியுறுத்தி சொன்னோம். சென்னையிலே ஜாபர்கான் பேட்டையை சார்ந்த கருணாகரன் என்பவர் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் பூங்குடி என்பவரால் வளர்க்கப்படுகின்ற பிட்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு நாய் அவரை கடிக்கின்றது. தடுக்க முயற்சி செய்கின்றார்கள், அவரை காப்பாற்ற முடியவில்லை. தடுத்த நாயை அவர்கள் அடித்து விடுகின்றார்கள். அந்த இடத்திலேயே கருணாகரன் உயிரிழந்து விடுகின்றார். சமீபத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள் உதாரணத்திற்காக நாம் சொல்லுகிறோம். நமது ஊரிலேயே ஸ்கூல் முடித்து, பள்ளிக்கூடம் முடித்து வேனிலிருந்து குழந்தையை இறக்கி விடுகின்றார்கள். அந்த குழந்தையை வீட்டிற்கு உள்ளாலிருந்து பெற்றோர்கள் அந்த குழந்தையை வரவேற்பதற்கு முன்னாலேயே எங்கிருந்தோ வந்த நாய் அந்த குழந்தையை விரட்டி கொண்டு ஓடி வருகின்றது என்று சொன்னால், திருநாய்களால் குழந்தைகளுக்கும் இளம் சிறார்களுக்கும் இன்னும் உள்ளே தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அதை கவனம் எடுத்து அந்த திருநாய்களை கொலை செய்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாய் வளர்ப்பது 2 விஷயத்திற்காக வேண்டி இருக்கலாம். ஒன்று, விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, இன்னொன்று வேட்டையாடுவதற்காக. வேட்டையாடுவதற்கு தாராளமாக நாய் வளர்க்கலாம். நீங்கள் அங்குமிங்குமாக நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அரபகத்து மக்களில் வாழ்ந்தவர்கள் தாராளமாக பார்த்திருக்கலாம். வயல்களில், காடுகளில், ஆங்காங்கே வனாந்தரங்களில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஓடுகின்ற முயல்களை பிடிப்பதற்கு அவர்கள் நாய்களை வளர்த்து வைத்திருப்பார்கள். அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த நாய்கள், வேட்டை பிராணிகள் வேகமாக சென்று முயலை பிடித்து வரும். அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் நாயை பயன்படுத்தலாம் என்று 2 காரணங்களை நபி அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டு சொல்லுவார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், மக்களுக்கு சிரமம் தருமேயானால், மக்களுக்கு கஷ்டங்கள் தருமேயானால், மக்களை படித்து குதறுகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த நாய்களை தாராளமாக நீங்கள் கொலை செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், கல்புன் அமீனுன், ஆச்சரியமாக சொல்லுவார்கள், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நாய் மோசடி செய்யக்கூடிய சகோதரனை காட்டிலும் மேலானது என்று புகழ்ந்து சொல்லுவார். நன்றியுள்ள ஒரு பிராணிதான், நன்றியுள்ள ஒரு பிராணிதான். ஆனால் அதே நேரத்தில் அதனால் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், யகத்ரில் கிராவி, மனிதர்களுக்கு சிரமம் தரக்கூடிய நாய்களை கொலை செய்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்று நமக்கு குறிப்பிட்டு சொல்லுவார். இன்றைக்கு உலகத்தில் மாத்திரமல்ல, ஆங்காங்கே இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வசதிகளை செய்து கொடுக்க மாட்டார். குழந்தைகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வசதிகளை செய்து கொடுக்க மாட்டார்கள். அந்த நாய் படுப்பதற்கு தனி பெட்டு, அது சாப்பிடுவதற்கு தனி உணவு, அது உறங்குவதற்கு தனி அறை, சாதாரணமான அறை அல்ல, குளிரூட்டப்பட்ட ஒரு ஏசி அறை, அதற்கு திருமணங்கள் கூட செய்து வைக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு குழந்தைகளுக்கு கிடைக்க கூட முடியாத ஒரு மரியாதை நாய்களுக்கு, செல்ல பிராணிகள் என்கின்ற பெயர்களிலே அது தரப்படுகின்றது. ஆனால்
நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்திகள். அந்த நாய்களை நெஞ்சுகளில் சுமந்து கொண்டு உங்களுக்கு நான் என்ன செய்தது என்று கேட்கின்றார். அதற்கு போராட்டம் நடத்துகின்றார்கள். நாய்களை கொலை செய்யக்கூடாது, நாய்களை இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று அரசாங்கத்தால் அந்த தெருநாய்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் எல்லாம் கணக்கெடுத்து வெளிப்படையாக சொன்னதற்கு பின்னாலும் கூட அந்த போராட்டம் அவர்கள் தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குழந்தைகளை கடித்தால் தான் அவர்களுக்கு அறிவு என்று தெரிகின்றது. ஆனால் குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாறுகளில், குர்ஆனில் அல்லாஹ் அதை குறித்தும் பேசுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை குறித்து நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசியதை போன்று யாரும் இந்த உலகத்தில் பேசவில்லை. ஆனால் அதே நேரத்திலே உலக மக்களுக்கு, மனிதர்களுக்கு, அடியார்களுக்கு பாதிப்பு என்று வருகின்ற பொழுது அந்த பாதிப்புகளிலிருந்து அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற வழிமுறைகளையும் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகாக நமக்கு எடுத்து சொல்லி தந்திருக்கின்றார். நான் மேலே வாசித்த அந்த ஆயத்திலே 18வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தினுடைய அந்த விளக்குரையில் அந்த நாயை குறித்து விரிவுரையாளர்கள் ஏராளமான செய்திகளை பதிவு செய்கின்றார். அது ஏராளமான செய்திகளை பதிவு செய்கின்றார்கள். அதற்கு 10 குணங்கள் இருக்கின்றது. அந்த 10 குணங்கள் நமக்கும் வேண்டும். அந்த நன்றியுள்ள பிராணி அந்த மனிதர்களை பாதுகாக்கின்றது என்றெல்லாம் சில விஷயங்களை பதிவு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அதில் ஒரு வரலாறை குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஹாரிஸ் இப்னு ஸஅஸா என்பவர் அவர்களுக்கு ஏராளமான தோழர்கள் உண்டு. ஹாரிஸ் இப்னு ஸஅஸா என்பவருக்கு ஏராளமான தோழர்கள் உண்டு. அந்த தோழர்கள் இவரை விட்டும் பிரிவதே கிடையாது. இவர்களை விட்டும் அவர்கள் பிரிவது கிடையாது, அவர்களை விட்டும் இவர் பிரிவது கிடையாது. ஒரு நாள் பொழுது இந்த ஹாரிஸ் இப்னு ஸஅஸா இந்த தோழர்களோடு வெளியே செல்லுகின்றார்கள். வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு செல்லுகின்றார்கள். அந்த தோழர்களில் ஒருவர் இவருடைய வீட்டிற்கு மீண்டும் வந்து விடுகின்றார். அவர்களுடைய வீட்டில் யாருமே இல்லை. அவருடைய மனைவி மாத்திரம், அந்த பெண்மணி மாத்திரம் வீட்டிலே இருக்கின்றார். அந்த பெண்மணியிடத்தில் அந்த சகோதரர் வருகின்றார். வீட்டிலே உண்டு சாப்பிடுகின்றார், குடிக்கின்றார், எல்லாம் செய்கின்றார். அந்த ஹாரிஸ் இப்னு ஸஅஸாவினுடைய மனைவியோடு தவறான முறையிலே நடந்து கொள்ளுகின்றார். ஹாரிஸ் இப்னு ஸஅஸாவினுடைய வீட்டுக்காரரோட மனைவியோடு தவறான முறையிலே நடந்து கொள்ளுகின்றார். ஹாரிஸ் இப்னு ஸஅஸாவால் வளர்க்கப்பட்ட அந்த வீட்டு நாய் இந்த 2 பேர்களும் தவறாக நடப்பதை பார்த்து 2 பேர்களையும் கடித்து விரட்டி கடித்து குதறி அவர்களை கொலை செய்து விடுகின்றது. ஹாரிஸ் இப்னு ஸஅஸா வீட்டுக்கு வந்து பார்க்கின்றார். நடந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நம்மால் வளர்க்கப்பட்ட அந்த நாய் நமக்கு உதவியாக இருந்தது என்று அவர் பெருமைப்படுகின்றார் என்ற அந்த ஆயத்தினுடைய விளக்குரையில் நாயினுடைய நற்குணத்தை பற்றி பேசப்படுகின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவகாருண்யத்தை பற்றி நமக்கு ஏராளமான விஷயங்களை பேசி இருந்தாலும் அது மனிதர்களுக்கு தீங்கு தருகின்ற பொழுது அவைகளை கொலை செய்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பார். இங்கோ ஒரு இடத்திலே பார்த்த ஒரு ஞாபகம், ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 84வது அத்தியாயம் வஸ்ஸமாஇ வத்தாரிகி வமா அதராக வத்தாரிகுன் நஜ்மு ஸாகிப் என்று வரக்கூடிய அந்த சூராவிலே கடைசி வரியிலே அல்லாஹ் பதிவு செய்வான், ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. இந்த ஆயத்தை நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எங்காவது செல்லுகின்றோம், நம்மை நாய் துரத்துகின்றது என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்பது வேறு, கதிர் அது நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும். எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதிராக நம்முடைய கதிரை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அப்படி எங்காவது செல்லுகின்ற பொழுது நம்மை நாய் துரத்தி வருமேயானால் அந்த நேரத்தில் எப்படி எந்த விதமான பயத்தையும் வெளிப்படுத்தாமல் என்று வரக்கூடிய இந்த ஆயத்தை நாம் ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த நாயினுடைய தொல்லையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்கின்ற ஒரு விஷயத்தை எங்கோ ஒரு இடத்தில் எனக்கு பார்த்த ஒரு ஞாபகம். இந்த ஆயத்தை நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இரா காலங்களில் சென்றாலும் அல்லது பகல் காலங்களில் சென்றாலும் அந்த நாய்க்கு இன்றைக்கு உள்ளான சூழ்நிலைகளில் அதற்கு நேரங்கள் காலங்கள் எதுவும் இல்லை.
காலையிலும் மக்களை கடிக்கின்றது, மாலையிலும் மக்களை கடிக்கின்றது, இரவில் அது தனி ராஜாங்கமே நடத்துகின்றது. நீங்கள் அதிகாலை பொழுது பள்ளிவாசலுக்கு முன்னால் வந்து பார்ப்பீர்களே, ஆனால் 3 மணிக்கெல்லாம் தேநீர் கடை திறந்து விடுகின்றார்கள். அந்த தேநீர் கடைக்கு முன்னாலும் சில நாய்கள் நடக்கின்றது. ஒவ்வொரு தெருக்களுடைய அந்த முறைகளிலும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு முன்னே வந்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் குறைந்தது 10 நாய்களாவது அங்கே ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கும். தொழுகைக்கு அதிகாலைக்கு சுகுக்கு வரக்கூடியவர், அதிகாலை தேநீர் கடைக்கு வரக்கூடியவர்கள், அதிகாலைக்கு மற்ற வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அந்த நாய்களால் சில நேரங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகின்றது என்பதை அன்றாடம் நாம் செய்திகளாக ஒவ்வொரு நேரங்களிலும் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு நேரங்களிலும் அந்த நாய்க்கு எந்த நேரத்தில் எப்படி குணம் இருக்கிறது என்பது தெரியாது. அப்படி சிரமத்தை நீங்கள் மாட்டிக்கொள்கின்ற பொழுது, அப்படி ஒரு சிரமம் வருகின்ற பொழுது என்கின்ற ஆயத்தை நாம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி ஓதுகின்ற பொழுது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பதற்கு இந்த ஆயத்தினுடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். நாயை கனவில் பார்ப்பதும் கூட நல்லதல்ல. சில நேரங்களில் நல்லது என்று கனவினுடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். கனவினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சில நேரங்களில் விஷயங்களில் இப்படி சொல்லுவார்கள், நீங்கள் நாயை சுற்றி சுற்றி வருவதாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நீங்கள் நாயை சுற்றி சுற்றி நீங்கள் வருவதாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஒரு ஞானத்தினுடைய இல்மை நீங்கள் பெற்றுக் கொள்வதாக ஒரு ஞாபகம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். வேட்டையாடக்கூடிய ஒரு நாய் பிராணி ஒரு இடத்திலிருந்து வேகமாக வெளியேறி செல்லுவதை போல நீங்கள் கனவில் பார்ப்பீர்களேயானால், எல்லா மக்களுக்கும் அதனால் ஒரு பலன் ஏற்படுகின்றது என்று அதனுடைய கனவினுடைய பலனை சொல்லுவார்கள். அப்படி பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது நாயை கனவில் பார்ப்பதும் கூட சில நேரங்களில் நல்லது, பல நேரங்களில் நல்லதல்ல என்று அல்லாமா இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹ் அந்த கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தில், நாயை கனவில் பார்ப்பதனுடைய பாடத்தில் சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இப்படி ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தி பேசுகின்ற இந்த மார்க்கம், ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தி பேசுகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாய்களால் மனிதர்களுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் சிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவைகளை கொலை செய்வதால் எந்த விதமான குற்றமும் கிடையாது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? வீடுகளில் செல்ல பிராணிகளாக நாயை வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்ப்பாரேயானால், அப்படியே வளர்க்கின்ற குணம் ஒரு இடத்தில் இருக்குமேயானால், அவருடைய நன்மைகளில் இருந்து 2 கீராத் நன்மைகள் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு வருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். நாய் வளர்க்க கூடாது, அதை வீட்டிற்கு வெளியிலே வைக்க வேண்டும். செல்ல பிராணிகளாக வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி ஒருவர் வளர்ப்பாரேயானால் அந்த வீட்டிற்கு மலாயிகத்துமார்கள் வரமாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய நன்மையிலிருந்து மின் அஜ்ரிஹி குல்ல யௌமின் கீராத்தானி 2 கீராத் நன்மைகள் அவருடைய நன்மைகளிலிருந்து குறைக்கப்படுகின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. ஹஜ்ரத் முஆவியா இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல விஷயங்களை உரை நிகழ்த்தி கொண்டே வந்தார்கள். அப்படி உரை நிகழ்த்தி கொண்டு வருகின்ற பொழுது அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் 72 கூட்டங்களாக இந்த உலகத்திலே பிரிந்தார்கள். இந்த மார்க்க உடையவர்கள் 73 கூட்டங்களாக இந்த உலகத்திலே அவர்கள் பிரிவார்கள். அதில் ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இன்னொரு ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய சமுதாயத்தில் சில கூட்டத்தார்கள் தோன்றுவார்கள், அவர்களுக்கு நாய் கடித்தவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயை போல் அவர்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்றார். நாய் கடித்தவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நோயை போன்று யூத கிறிஸ்தவர்களுடைய கொள்கையில் அவர்களுக்கு நோய் ஏற்படும் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார்கள். அப்படிப்பட்ட நோய்களால் மனிதர்களுடைய மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் உயிர் நாடி நரம்புகளுக்கும் கடுமையான பாதிப்புகளை இது ஏற்படுத்தும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில ஹதீஸ்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு முழுமையானதாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது.
அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற வெறி நாய்களால் பிற நாய்களால் தூங்கிக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கும் நடந்து செல்லக்கூடிய இடம் குழந்தைகளுக்கும் இது போன்ற பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு சமீபத்திய நீதிமன்றம் சரியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. 2 வாரங்களுக்குள்ளார் மனிதர்களுக்கு தொல்லைகளை தரக்கூடிய அந்த நாய்களை முழுமையாக அகற்றிவிட வேண்டும். நாய் தொல்லைகள் இல்லாத ஒரு கிராமமாக எல்லா கிராமங்களும் எல்லா பகுதிகளும் மாற வேண்டும் என்று சமீபத்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கலா கதரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய கலா கதரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அது நாம் பிரயாணத்தில் செல்லக்கூடிய நிலைகளாக இருந்தாலும், நாம் நடந்து செல்லக்கூடிய நிலைகளாக இருந்தாலும், வீடுகளுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய நிலைகளாக இருந்தாலும், இந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு முழுமையாக வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். اللهم احفظنا من بين ايدينا ومن خلفنا وعن ايماننا وعن شمائلنا ومن فوق رؤوسنا ومن تحت اقدامنا. இந்த துஆவை இது குர்ஆனிலே வருகின்றது. மற்ற இடங்களில் எல்லாம் இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை நாம் மனனம் செய்து நாம் ஓதிக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ முழுமையான பாதுகாப்பை தருவாயாக. எனக்கு முன்னாலும் அல்லாஹும்ம அஹ்ஃபித்னா மின் பைனி ஐதீனா வ மின் கல்ஃபினா, எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும், வஅன் ஐமானினா வஅன் ஷமாயிலினா, எனது வலது பாகத்திலும் எனது இடது பாகத்திலும், மின் ஃபௌகி ரூஸினா வ மின் தஹ்தி அக்தாமினா, என்னுடைய தலைகளுக்கு மேலாலும் கால்களுக்கு கீழாலும், ஹிஃபதன் இல்மம் மின் குல்லில் மஆசி வல் ஆஃபாத்தி வல் பரியா, எல்லா பலா முசீபத்துகளை விட்டும் எனக்கு நீ முழுமையான பாதுகாப்பை நசீபாக்கி தருவாயாக என்கின்ற இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் ஓதிக்கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வால் இந்த துஆ நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு அல்லாஹ்வால் தரப்படுகின்றது. இது போன்ற பேராபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல் குர்ஆன் ஷரீஃபிலும் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரங்களில் நமதூரையும் இது போன்ற பாதிப்புகளில் இருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பூமியாக, பாதுகாக்கப்பட்ட ஒரு ஊராக இருப்பதற்கு நாமும் அந்த அரசு அதிகாரிகளுக்கு, பொறுப்பாளர்களுக்கு நாமும் ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு நாம் தருகின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் மக்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ ஒருவருக்கொருவர் அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு வாழ்ந்து நிம்மதியான ஒரு வாழ்வை, பாதுகாப்புள்ள ஒரு வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இது போன்ற விஷ ஜந்துகள், பிராணிகள், கீறி கிழிக்கக்கூடிய பிராணிகள், திருநாய்கள், கடிநாய்கள், அது போன்ற பேராபத்துகளில் இருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், நோய் பாதிப்புகள், நோய் தொற்றுகள், விஷப்பிரிவுகளில் இருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோயில்லாத வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமை நாள் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர்